ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சன்ரைஸ் ஹைதராபாத் vs மும்பை இந்தியன்ஸ் வான்கடே ஸ்டேடியமில் நடந்திருக்க மேட்ச்சு 33rd மேட்ச்சு. ஸோ அது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 162 for 5. மும்பை இந்தியன்ஸ் ஈஸியாகவே சேஸ் பண்ணி முடிச்சிருவாங்க 18.1 ஓவர்ஸில். நீங்கள் நினைப்பீங்க சன்ரைஸ் ஹைதராபாத் என்ன இது 162 தான் அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆக்சுவலாக மும்பை வந்து அவங்களோட ஹோம்ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு வந்து அவங்க ஓப்பனர்ஸ் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் தான் அவங்களுக்கு வந்து பல்க் ஆஃப் த ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, பவர் பிளேலேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மாவோட ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு லெக் ஸ்டம்பில் நின்றுட்டு கொஞ்சம் ஓப்பனாக தான் நிற்பார். அதுவும் வந்து ஒரு ரைட் ஆர்ம் போலர் ஃபேஸ் பண்ணுறப்போ இப்படி தான் நிற்பார். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு தீபக் சாரை கூட்டிகிட்டு வந்து அக்ராஸாக போட விட்டுருக்காங்க. அக்ராஸாக போடுறப்போ வந்து அவரால் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து இந்த ஃப்ரண்ட் லெக் ஓப்பன் பண்ணும்போது இந்த பால் அக்ராஸாக போகும்போது அவரால் அடிக்க முடியாது, ஏன்னா அவே ஃப்ரம் த பாடி ஆடுவார். ஸோ அது வந்து ஒரு நல்ல கேம் பிளானு. ஏன்னா ஃபஸ்ட் பாலே வந்து அவர் அப்படி தான் அவே ஃப்ரம் த பாடி ஆடுறப்போ ஒரு எட்ஜு வாங்கி ஆக்சுவலாக ஃபஸ்ட் பாலே வந்து கேட்ச் மிஸ் ஆகிடும். ஸோ அங்கேயே ஒரு லைஃப் அவருக்கு. ஆனாலும் வந்து அவர் பவர் பிளே ஃபுல்லாக ஆடுவார், ஆனால் அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆட மாட்டார். லைக் நல்லா தான் ஆடினார், ஆனால் அவரோட கேம் மாதிரி ஆடலை. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு வந்து இவங்க நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க. அபிஷேக் சர்மாவுக்கு மட்டும் இல்லை, இவருக்கும் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க, டிராவிஸ் ஹெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் வந்து இப்படி நிற்பார், ஒரு மாதிரி கொஞ்சம் அப்ரைட்டாக நிற்பார். ஆனால் என்ன சொல்கிறதுனா அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்தா கூட வந்து அவரோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு வந்து அப்படியே அடித்து ஆஃப் சைடில் பிடிச்சி எடுத்துருவார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியனில் போட்டிங்கன்னா அவர் வந்து அடிக்க மாட்டார். அதே தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரீஜன், இந்த மிடில் அண்ட் ஆஃபு, இந்த இடத்துல போட்டிங்கன்னா அவர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அதே லைன் அந்த லைன் லெங்த் வந்து நல்லா போட்டிருப்பாங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு. ஸோ அது வந்து அப்ரிஷியேட்டபிள். பிகாஸ் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பல்க் ஆஃப் த ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க எஸ்ஆர்ஹெச்க்கு. அவங்க அடித்த 200+ டோட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் நிறைய இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல இது ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இஷான் கிஷன் வரப்போ வந்து லைக் ஃபஸ்ட்டு வந்து இவர் அவுட் ஆவார். யார்? அபிஷேக் சர்மா எப்படி அவுட் ஆவார்னா அதே மாதிரி தான் அவர் வந்து இவர் போடுவாருன்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா போடும்போது வந்து ஷார்ட் இன்டு த பிச்சு கோயிங் அவே ஃப்ரம் த பேட்டர் இங்கே அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிள் அடிக்கிறப்போ வந்து அவரால் வந்து பேலன்ஸ் பண்ணி அடிக்க முடியல. கொஞ்சம் ஸ்லோவர் பால் வேறு போட்டார். பிச் வேறு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருந்தது. பால் சரியாக வரல, பேட்டுக்கு கொஞ்சம் டூ பேஸ்டாக தான் இருந்தது. ஸோ இங்கே அடிக்கிறப்போ வந்து அவர் நேராக டீப் பாயிண்ட்டுக்கிட்ட அடித்து கேட்ச் கொடுத்துருவார். ஸோ அது வந்து ஒரு நல்ல விக்கெட்டு. ஏன்னா அவரை பவர் பிளே ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுருப்பாங்க. பவர் பிளே ஃபுல்லாக ஆடியும் வந்து அவங்க வந்து ஒரு 60 ரன்ஸ்க்கு மேலே அடிக்க மாட்டாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய டவுன் சைட் தான் எஸ்ஆர்ஹெச்க்கு. ஸோ அடுத்து டிராவிஸ் ஹெட் எப்படி அவுட் ஆவார்னா, ஆக்சுவலாக அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் பண்ண மூவே நல்ல மூவ்னு சொல்லலாம். ஏன்னா வில் ஜாக்ஸை கொண்டு வருவாங்க. இவந்தோ ஹீஸ் அ பார்ட் டைம் ஸ்பின்னர். அவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர். 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போட்டுட்டு இருந்தார். டிராவிஸ் ஹெட் அண்ட் இஷான் கிஷன், அவர் 2 லெஃப்ட் ஹேண்டரையும் எடுப்பார் விக்கெட்டை. அது வந்து ஒரு நல்ல மூவ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து மேபி பேஸில் வந்து நீங்கள் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டிங்கன்னா ஓகே, அவர் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஸ்பின்னில் வந்து நீங்கள் போடலாம் தைரியமாக, நல்லா வைடாக தூக்கி போடலாம். ஏன்னா அவரே வந்து அந்த பவரை ஜென்ரேட் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் அவருக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து போட்டிருப்பார் வில் ஜாக்ஸ் போட்டு அந்த லாங் ஆஃப் கிட்ட ஒரு கேட்ச் கொடுப்பாரு, மிஸ் டைம் பண்ணுவார். ஏன்னா அவரால் அந்த பவர் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ பண்ண முடியல அந்த டைமில். பண்ணுவார், ஆனால் அந்த டைமில் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார். 28 of 29 நீங்களே பார்க்குறீங்க. 96 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு.
ஸோ இஷான் கிஷன் வந்து இறங்கி வருவார். ஏன்னா இவங்க 2 பேரும் பவர் பிளேலேயே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஆக்சலரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு இஷான் கிஷன் வந்து ஏறி வருவார் ஜாக்ஸ் கிட்ட. அண்டு ஜாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவராக வைடராக போடுவார். அது டேர்ன் ஆகி போயிடும், விக்கெட் கீப்பருக்கு ஈஸியாக ஸ்டம்பிங் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து சொல்ல வேணாம், அதுக்கப்புறம் நல்லா போலிங் போட்டிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். ஒரு பிளானோட தான் வந்திருந்தாங்க இன்றைக்கி. அண்ட் கடைசியில் வந்து ஹென்ரிக் கிளாசன் வந்து ஒரே ஒரு ஓவர் நல்லா அடிச்சிருவார். ஒரு தீபக் சார் ஓவர். அவர் தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. ஸோ அனிகேத் வர்மா வந்து அகெயின் ஒரு குட் கேமியோ, 18 ஆஃப் 8, 2 6 அடிச்சிருப்பார். அவர் நல்லா ஆடிட்டுருக்கார் இந்த சீசன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மும்பை இந்தியன்ஸ் போலிங் பார்த்திங்கன்னா வந்து தீபக் சாஹரும் ஹர்திக் பாண்டியாவும் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து 42 ரன்ஸ் கொடுத்துருக்காரு, ஆனால் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. தீபக் சார் வந்து 47 ரன்ஸ் கொடுத்துருக்காரு, ஆனால் விக்கெட்டே எடுக்கலை. ஸோ அதுதான். மற்ற எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்லா போட்டிருப்பாங்க. நீங்களே பார்க்குறீங்க 1-1, 1-2-2. ஸோ அவங்க எக்கனமியாக பார்க்குறீங்க 7-5-4 அந்த மாதிரி இருக்குது. மிச்சல் சாண்டர் மட்டும் ஒரே ஒரு ஓவர் நடுவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து மும்பையோட பேட்டிங் பார்க்கலாம். மும்பையோட பேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ரயன் ரிக்கில்டனும் ரோஹித் சர்மாவும் ஆடுவாங்க. அவங்க ஃபஸ்ட் ஒரு 2 overs வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக 2 overs வரைக்கும் வந்து பேட்டில் சரியாக படாது. ஸோ அப்போது ரோஹித் சர்மா என்ன பண்ணுவார்னா ஒரு 6 அடிப்பார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எட்ஜ் வாங்கி ஒரு 6 போகும். ஸோ அதுலேருந்தே வந்து அவர் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2 6 அடிப்பார். ஒரு புல் ஷாட், அவரோட ஃபேவரட் புல் ஷாட் ஒரு 6 அடிப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிக்கப் ஷாட்டும் அடிப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கமின்ஸ் வந்து ஒரு ஃபுல் டாஸ் போடுவார். ஃபுல் டாஸ் போட்டு நேராக கவர் கிட்ட வந்து கேட்ச் கொடுத்துருவார் ரோஹித் சர்மா. அண்டு ரயன் ரிக்கில்டனும் அதே மாதிரி தான் லைக் அவுட் ஆவார். லைக் அவர் வந்து ஒரு ஸ்லோவர் பால் அவுட் ஆவார் ஹர்ஷல் பட்டேல் போடும்போது. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் லேட்டராக தான் அவுட் ஆவார். ஸோ பரவாயில்ல, 31 of 23 அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல இன்னிங்ஸ் தான். வில் ஜாக்ஸ் வந்து அவரும் நல்லா ஆடினார். வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா நாட் அவுட் இன்னைக்கு. ஸோ நல்ல இன்னிங்ஸு. ஹர்திக் பாண்டியாவும் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு கேமியா ஆட்டு போயிடுவார் 21 of 9. நமந்தீர் வந்து ஒரு ப்ளம் எல்பிடபிள்யூ, ஒரு யார்க்கரை வந்து ஸ்வீப் பண்ணலான்னு பார்ப்பார் இஷான் மலிங்காவோட பாலில். மிட் சாண்டர் வந்து ஒரு பால் தான் ஆடினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆடலை. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 18.1 ஓவர்ஸ்லேயே சேஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போலிங் வந்து சாரச்சோட போலிங் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். முகமது ஷமியை சப்ஸ்டியூட் அவுட் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரில, மேபி தெரில, அது அவரால் ஃபீலிங் பண்ண முடியலையா என்னன்னு தெரில. அப்புறம் பேட் கமின்ஸ் தான் நல்லா போட்டிருப்பாரு. 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு 26 runs 4 overs. மற்றபடி இஷான் மலிங்கா ஓகே எடுத்திருப்பார் விக்கெட்டை, ஆனால் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் இல்லை அந்த கேமில். ஸோ ஜீஷன் அன்சாரி கூட நல்லா போடுவார் ஃபஸ்ட் ஓவர், ஆனால் அதுக்கப்புறம் அடிச்சிருவாங்க. ஹர்ஷல் பட்டேலும் இன்றைக்கி போர் போலிங் 3 overs 31 runs. இந்த மாதிரி ஒரு ரன் சேஸில் 10 runs மேலே கொடுத்திங்கன்னா வந்து ஒரு டவுன் சைடாக தான் இருக்கும் டீமுக்கு. ராகுல் சார் வந்து இம்பேக்ட் பிளேயராக வருவார், ஒரே ஒரு ஓவர் தான் போடுவாருங்க, 9 ரன் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அதுதான் வந்து மேட்ச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன சொல்லணுன்னா, மும்பை இந்தியன்ஸோட கேம் பிளான் தான் வந்து அவங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கு போலிங்கில். ஸோ குட் கேம் பிளான், பிகாஸ் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேருமே வந்து பல்க் ஆஃப் த ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. ஸோ அவங்கள அவுட் பண்ணதுனால தான் வந்து அவங்கள அவுட் பண்ணதுனால இல்லை, அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. பவர் பிளேயில் வந்து அவங்க விக்கெட்டை விடலை, ஆனாலும் வந்து அவங்க ரன்ஸும் அடிக்கலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க அவுட் பண்ணாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே வந்து ரன்ஸ் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனாலும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குட் போலிங். அவங்க வந்து அவங்க பிளான்ஸ்க்கு ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் நிறைய ஸ்லோவர் பால்ஸும் போட்டாங்க நடுவில். ஏன்னா கொஞ்சம் விக்கெட் கொஞ்சம் 2 பேஸ்டாக இருக்கிறதுனால ஸ்லோவர் பால்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அப்படியே வான்கேடே ஸ்டேடியமோட இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் 69, இந்த பக்கம் 64, 58, 63. ஸோ நீங்கள் ஸ்கொயராக அடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வான்கேடேல நிறைய இது இருக்குது. ஆனால் பிச் கொஞ்சம் 2 பேஸ்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி தான் அடிக்க முடியுது.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிதிஷ் ரெட்டி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபோரே வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பார் இந்த பக்கமாக, தேர்ட் மேன் ரீஜன் பக்கமாக. ஸோ அந்த மாதிரி ஷாட்ஸ் ஆடி இருந்தால் தான் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்குமோன்னு தோணுது இந்த பிச்சில். ஏன்னா பால் வந்து வரல. ஸோ டிராவஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் வந்து கொஞ்சம் முன்னாடி தான் ஆட பார்த்தாங்க, எல்லாமே ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் தான் ஆட பார்த்தாங்க. மேபி அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோன்னு என்னமோ தோணுது எனக்கு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி மேட்சோட இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 166ன்றது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஆக்சுவலாக ஈஸியாகவே சேஸ் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து கொஞ்சம் இன்னொரு 2 ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 17th ஓவர்லேயே முடிச்சிருக்கணும், 17th ஓவர் இல்லைனா 16th ஓவர்லேயே முடிச்சிருக்கணும். ஸோ அதுவும் வந்து ஒரு நெட் ரன் ரேட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இது பார்த்துடலாம், டேபிள் பார்த்துடலாம். IPL 2025 டேபிள். இப்போது மும்பை இந்தியன்ஸ் வந்து பொசிஷன் 7 P7ல் இருக்காங்க. 7th பொசிஷன். 7 மேட்சஸ் 3 wins 4 losses 6 points 0.239. பரவாயில்ல, பாசிட்டிவ் ரன் ரேட்டில் இருக்காங்க. அண்ட் SRH வந்து 7 மேட்சஸ் 2 games 4 points. 7 மேட்சஸ் 2 wins 4 points 9th பொசிஷனில் இருக்காங்க. -1.21 அவங்க. ஸோ அவங்க நெட் ரன் ரேட் இம்ப்ரூவ் பண்ணோம், வின் பண்ணால் தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஓகே, அதுதான் தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ லைக் திஸ் அனாலிசிஸ். இதே மாதிரி வீடியோ போடணுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் முடியும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் நிறையா பார்ப்பாங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்ப்பாங்க. தேங்க்யூ அகேன். பை.